திமுகவை வீழ்த்த பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் வந்து இணைய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்காமல் விஜய் 15 விழுக்காடு வாக்குகள் எடுத்தாலும் அது 0 என்பதாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும். அதனால் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் வந்து இணைய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த பேட்டியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். 1967 நேர் எதிர்க்கட்சியாக இருந்த ராஜாஜி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு வியூகம் வகுத்தார். ஆக அரசியல் கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு. இதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான் எனது கருத்து. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க, விஜய் வந்து ஒரு 0 தான், மதிப்பு மிக்கவர்கள் கூட அவங்க சேரும் போதுதான் அதற்கான ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% அளவுக்கு வாக்கு, 15% வைத்து தனித்து நின்றாலுமே 18% சொல்றாங்க. இது வந்து கருத்து கணிப்புகள் முற்றிலுமாக சரியானு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல. இதெல்லாம் நிரூபிக்கப்படாத வாக்குகள் அவர்கிட்ட இருக்கிறது. நீங்க சதவீதத்தை மட்டுமே நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் குதித்தீர்கள் என்றால் ஓகே, இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப இந்த 15 போதுமா? இன்னொரு 30-40 இருக்கிறது கூட இந்த 15 சேர்த்தா எவ்வளவு ஆகும்? அதை நீங்க சிந்திக்கிறீங்களான்றதான் எனது கருத்து. அதனால்தான் 15 எடுத்தா கூட அது 0 தான். இன்னொரு கூட்டணி என்ற ஒன்னோடு சேரும் பொழுது அது 10ஆக மாறும் பொழுது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும் என்பது, இதெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களின் கணக்கு என்பது எனது. இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும், உதிரியாக இருக்கக்கூடாது. ஸோ எதிர்கூட்டணியின் வாக்குகள் உதிரியாக போய்விட்டது என்றால் நாம் என்ன நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ, உதாரணத்துக்கு தம்பி விஜய்ட்டே சொல்றேன், என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன்.